பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்துவால் நம்முடைய நாட்களை கர்த்தர் பெருகச் செய்வார். பாருங்களேன், தாவீது சொல்லும் பொழுது, எங்கள் நாட்களை குறித்து என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவால் உங்கள் நாட்கள் பெருகும் என்று வார்த்தை சொல்லுகிறது. பாருங்களேன், அநேக பேருடைய வாழ்க்கையில் அவங்க சோர்ந்து போகிற காரியம் எந்த காரியம் என்றால், பாருங்களேன், இந்த பூமியில் எனக்கு அந்த பலவீனம் இருக்குது, அது இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, அப்படியாயிருமோ இப்படியாயிருமோ என்று அநேக கவலைகள் இன்றைக்கி மனிதனுக்கு உண்டு, எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் நாம் கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை குறித்து வைத்த நோக்கம் நிறைவேறுவதற்கு இன்னும் கர்த்தர் நம்முடைய ஆயுசின் நாட்களை அவர்தான் பெருக பண்ணுகிறார். பாருங்களேன், நம்ம பலன் அல்ல. அடிக்கடி நான் எங்கள் சபையில் சொல்லுவேன், நாம் சாப்பிடுகிற சாப்பாடு அல்ல, அவர் கொடுக்கிற கிருபையும் அவர் நம் மேல் வைக்கிற ஈவும் தான் நம்மை தொடர்ந்து பெருக பண்ணி இருக்கிறது, பெருக பண்ணி கொண்டே இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு சொல்லுகிறார், என்னாலே உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அப்போது கர்த்தரால் தான் இது முடியும். அதனால தான் முந்தின வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? ஞானமுள்ளவனாக இருப்பான். நம்ம தேவ சமூகத்தில் அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட நடந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பெருக பண்ணுவார். குறுகின காரியம் அல்ல, உங்களை இன்னும் பயணப்பட உதவி செய்வார். எலியா சொன்னார், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க, இதோடு என் பயணம் முடிஞ்சிட்டு அவர் நினைச்சார். எதை நினைச்சு? பாருங்களேன், கொல்ல வர்றாங்க எலியாவை. ஆனால் எலியாவின் பயணம் முடியவில்லை. எலியாவின் பயணத்தை கர்த்தர் தொடர்ந்தார். அவன் உயிரோடு பரலோகத்திற்கு சென்றான். அன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரால் எல்லாம் கூடும். அவர் மட்டும் இருந்தால் உங்களை விருத்தியாக்குவார், பெருக பண்ணுவார். உங்களுக்கு ஐச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.